ஹலோ செரிஸ், நான் கூட இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஜிமினாக்கு வந்து ஒரு ஒன்சர் பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து இந்த ஒன்சர் பேர் வந்துட்டு பட்டிக்காட்டு பிரசிடென்ட். ஓகேவா? இது வந்து ஒரு வில்லேஜர் கண்டென்ட். ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும், மாதிரி கியூட்டா போகும். ஓகேவா? ஃபீல் குட்டா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு ஒரு பிரசிடென்ட். ஓகேவா? அந்த வில்லேஜ் சைடு பிரசிடென்டா இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு சிட்டி சைட் போனா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் ஸ்டடி தரட்டும், சேனல் வளரட்டும், பிடிஎஸ் ஒளிரட்டும், நான் உங்கள் செவிகள் குளிரட்டும். வாங்க வீடுக்குள்ள போகலாம். அதாவது இப்போ இன்ட்ரோ படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டாக்டர், நீங்க வந்து ஜெனரல் டாக்டர் மட்டும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஆம்பிபட். ஓகேவா? ரொம்பலாம் பேச மாட்டீங்க, வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி கேரக்டர். ஓகேவா? இங்கிட்டு சைடில் நம்ம ஜிம்மினை பார்த்தோம்னா, ஜிம்மின் வந்து பக்கா எக்ஸ்ட்ராவர்ட். பிகாஸ் ஒரு வில்லேஜர், ஒரு பிரசிடென்ட் வேற, அப்படி கொஞ்சம் படிச்ச பையன் தான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பேசினா தான் எல்லா பிரச்சனையும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிபட் வரும். ஓகேவா? ஸோ இந்த சீனில் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. ஆக்சுவலி அங்கே ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சார், ஐ கான்ட் டூ இட் சார், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே படித்தது சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, பட் நீங்கள் எப்படி நான் வில்லேஜுக்கு அனுப்பலாம் சார் அப்படின்றீங்க. உடனே ஐ டோன்ட் நோ வைன், நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரூடாக ஒரு வாய்ஸ் கேட்குது. அவன் ஹாஸ்பிட்டலோட எம்டி தான் ஆகுது. பட் நீங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் போகணும் வில்லேஜுக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த ஃபைட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அவரும் இல்லை வைன், நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் ஜென்ரல் டாக்டர். இப்போ நம்ம வேறு ஏதாவது டாக்டர் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பணும்னா இங்கே ஒரு பிரச்சனை ஆகும், ப்ளீஸ் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். நீங்களும் வேற வழி இல்லாமல் ஓகே சார், பட் ஒன் ரெக்வெஸ்ட் அப்படின்றீங்க. உடனே அவர் சொல்லுவேன் என்ன அப்படின்னு. உடனே சார், ஐ வாண்ட் நிலா வித் மீ. அவர் கூட்டிட்டு போ வாட் எவர் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்திருப்பீங்களா வீட்டுக்கு வர வழியில் அப்படி தாராவும் பிக்கப் பண்ணி சாரி நிலாவையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு வந்த கருத்து நிலா எல்லாத்தையும் சொல்ல, நிலா அப்போ நம்ம வில்லேஜ் போறோமா அப்படின்னு கேட்கிறா. உடனே நிலா, ப்ளீஸ் மெச்சூரா நடந்துக்கோ, எனக்கு அந்த வில்லேஜ் சைடில் போக விருப்பமே இல்லை. நீ என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களா, என்ன உனக்கு தெரியும் வில்லேஜ்னா அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா பேசிட்டு இருக்கா. ஓகேவா? நம்ம நிலா வந்துட்டு கொஞ்சம் கிரேசி, ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாட்டுக்கே 2 விஷயம் தான் நம்ம நிலா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை வந்துட்டு சைல்ட்ஹுட்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த விஷயத்த சொல்ல வேணும்னா, நீங்க தயான் அப்புறம் நிலா 3 பேருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்க யாருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது. நீங்க 3 பேருமே வந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பிள்ளைங்க. ஓகேவா? அதாவது அதுங்க ரெண்டும் முன்னாலேருந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், நீங்களுமே க்ளோஸ் ஆகும் கூட அப்படி. பட் அதுக்கு ரெண்டும் வந்துட்டு சரியான எக்ஸ்ட்ராவர்ட் தான். என்ன அப்படி பேசிட்டே இருக்கும், குசு பேசிட்டே இருக்கும். நீங்க என்ன வேண்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அப்படி வந்து சைல்ட்ஹுட்ல பேசிட்டு இருக்கும்போது எடுத்ததான் அந்த ப்ராமிஸ். அவர் வந்துட்டு நான் ஒரு வில்லேஜ் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் சொல்றேன் நம்ம நிலாவும் நான் வில்லேஜ் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு 2 சத்தியம் பண்ணியிருக்கோம். நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க, அந்த சத்தியத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. ஆனாலும் ஃப்ரெண்டா இருக்க பாவத்துக்காக உங்களே இப்படி சத்தியம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் மெச்சூர்டு, எனக்கு பிடிச்ச பர்சன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருப்பீங்களா. இப்படிதான் போயிட்டு இருக்கும். பட் இன்னும் அதுக்கு ரெண்டும் அந்த ப்ராமிஸை வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். பட் நீங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ இது போதும். இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த இதுக்குள்ளே வந்துடலாம் கதைக்குள்ள. இப்போ நீங்க தான் ட்ராவல் பண்ண எல்லாத்தையும் பேக்லாம் பேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க ரோட்ல. நீங்க வந்து இப்படி உங்களுக்கு மட்டும் தான் கார் ட்ரைவ் பண்ண போறீங்க, நிலாவுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது. நிலா வந்துட்டு அமைதியாக வந்து அவங்க கூட கம்பைன் பண்றா. லைக் பாட்டு போட்டு நம்ம நைட்டு ட்ராவல் ஓகேவா அப்படின்ற சீனரியோட இருந்துட்டு இருக்கோம். நீங்க தூங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு லடலன்னு பேசிட்டே வருது, பாட்டு போடுறது, வைப் பண்றது. அவளுக்கே ஒரு சைட்ல கண்ணு ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ பேக் சைடில் சீட்ல போய் படுத்து தூங்கிடுவா. நீங்களும் தூக்கமா வருது அப்படின்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் இருப்பீங்க. பட் யூ கான் கண்ட்ரோல், தூக்கத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி முடியல. ஸோ லிட்டரலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த காரை வந்து ஒரு சைடில் ட்ராப் ஒரு சைடில் நிறுத்திட்டு நீங்களும் படுத்து தூங்கியிருப்பீங்கடா. ஓகேவா? அது லிட்டரலி மார்னிங் போல் ட்ராவல் போய்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த வில்லேஜ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றதால. பிகாஸ் 2 சைடுமே வந்துட்டு நிறைய இந்த பச்சை பசேன்னு ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா அவ்வளோ அழகா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த 2 சைடு வயலா இருக்கிறதுனால நடுவில் போறதுக்கு பாது ரொம்ப யோசினது. உங்க கார் போயிடாது, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ரொம்ப கொஞ்சம் கார் போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே நிலா கீழே இறங்கு, இதுக்கு மேலே நம்ம நடந்தா போறோம். நடந்து போகணுமா, கால் வலிக்குமே அப்படின்ற. நிலா புரிஞ்சுக்கோ, நிலா வா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு நீங்க வச்சிருக்க அந்த சூட் கேஸ் எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு நீங்க 2 பேருமே போய் நடந்து போறீங்க.
நீங்க 2 பேருமே நீ லென்த்துக்கு தான் வந்து ட்ரெஸ் போடுறீங்க. ஸோ எதுவும் அந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிகாஸ் யூ வியரிங் ஃப்ராக் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்குறாங்க. அப்போ நீங்க அப்படியே போயிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டை பாக்குறீங்க. டைம் என்னமோ ஒரு 6:30 அப்படின்ற இதாக இருக்கும். ஆனா வந்துட்டு இப்படி இந்த ஏரியாவே பரபரப்பா இப்படி இந்த வீடு தூக்குறது, தொளிக்கிறது, கோலம் போடுறது, பால் போடுறது, அந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல 8 மணி போலதான் இவ்வளவு பரபரப்பா இருக்கும். இவங்க என்னடா இப்பவே இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேரும் பேசிட்டே போறீங்க. அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ல லாஸ்ட் டெட் எண்ட் அப்படி சொல்ற மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு டெட் எண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு. நீங்க பார்த்தோன்னே இந்த வீடாதான் நம்ம தேடி வந்த வீடா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் நிலாவும் போறீங்க. போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. லைக் எட்டி பாக்குறீங்க இந்த வீட்டுல. அப்போ யாருமே இருந்த மாதிரி இல்ல. என்ன இப்ப நான் என்னன்னு சொல்றது, அவங்க பேரு கூட எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி 2 பேருமே முழிக்கிறீங்க. வேணா அந்த அந்த இடத்துலதான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எம்டி சொல்லியிருப்பாரு. பட் அந்த வீட்டுல இருக்க பர்சனோட பேர் கூட கேட்காம வந்திருப்பீங்க நீங்க கோவத்துல. உடனே இப்போ அந்த கால் வர பண்ணடா 6 மணிக்கேவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. உடனே இப்படி எட்டி பாக்குறீங்க. அப்போ அங்க இருந்து ஒரு பர்சன் லைக் ஒரு பிளாக் கலர் பனியன் மாதிரி போட்டுட்டு வேட்டி கட்டிட்டு, வேஷ்டி தாண்டா ஓகேவா, ஒயிட் கலர் வேஷ்டி கட்டிட்டு இந்த வேப்ப குச்சி சொல்லுவாங்க தெரியுமா, அதை வச்சு பல் டெஸ்ட் கழுத்துல ஒரு துண்டு போட்டிருப்பாரு. அங்க இருந்து வராரு. உடனே என்ன எட்டி பாக்குறீங்க, என்ன வேணும் அப்படின்னு. பிரசிடென்ட பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பிரசிடென்டா, கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்றாரு. நீங்க அப்படி பார்த்துட்டு வீட்டு வேலைக்காரனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா அழகா இருக்கானே அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லுது சி அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ வெளில இருந்து ஒரு லேடி மாதிரி வராங்க, கொஞ்சம் வயசானவங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு மிடில் ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு சொம்புல தண்ணி வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க. இது வேற யாருடா ஓகேவா, ஜிமின் தான். நீங்க பார்த்துட்டு நீ ஜிமின் வந்து இதை வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு தண்ணியில இந்த வாயெல்லாம் கொப்பளிச்சு தலைச்சிட்டே வந்துட்டு நான் தான் ஜிமின் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க ஜிமின் வணக்கம் நான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க. நீங்க தானே டாக்டர் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நான் தான் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவரும் அவங்களாம் காத்துட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு நீங்க எங்கதான் தங்க போறீங்கம்மா அப்படின்றாரு. உடனே ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே பின்னாடில இருந்து ஒரு பர்சன் லைக் சாரி நம்ம பக்கத்து வீட்டுல வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பர்சன் அப்படி குடுக்குன்னு ஓடிடுது. நீங்க அப்படி பாக்குறீங்க. பார்த்தா அது வேற யாரும் ஜபுக் தான். உடனே என்ன மச்சான் யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இல்லடா டாக்டர்னு சொன்னாங்கல்ல, டாக்டர் வந்திருக்காங்க அதான் அப்படின்னு. உடனே சரிடா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படி உள்ள கூப்பிட்டு வந்து உங்களுக்கும் வந்து ரூம் தான் ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு தென் நீங்க வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, ஸோ வந்துட்டு ஒரு காஃபி ஃபர்ஸ்ட் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்து கீழே ஒரு காஃபி குடிக்க வரீங்க. தென் நீங்க வந்து அவங்கள பார்த்தேன் ஆன்டின்னு சொல்றீங்க. ஆன்டி காஃபி அப்படின்றீங்க. என்னம்மா ஆன்டி அத்தைன்னு கூப்பிடுமா அப்படின்றாங்க. உடனே சரி அத்தை காஃபி அப்படின்றீங்க. உடனே அவங்க இந்த அம்மா குடி அப்படின்ற மாதிரி காஃபி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வாங்கிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ அந்த மாதிரி சீனியர்லாம் வந்துட்டு எல்லாரும் விசாரிப்பாங்களா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொரு இதாக நம்ம ஜிம்மேனு ஜங்குக்கு அவங்க அம்மா 3 பேருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பர்சன் இப்போ காட்டலாம். அவங்க வந்து வேற யாருல நம்ம நம்ம ஜிம்மினோட தம்பி. அப்போ அந்த பையன் வந்து மேல இருந்து படிச்சுட்டு இருப்பான் போல, அப்படி கீழே வந்திருப்பான். பார்த்துட்டு ஓ நீங்க தான் அந்த டாக்டரா அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்களும் நான் தான் டாக்டர் அப்படின்னீங்க. நிறைய வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பையன். உடனே நீங்க உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. உடனே நிலாவும் ஆமா உன் பேர் என்ன அப்படின்றா. உடனே என் பேர் மேக்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே ஓ அப்படி சொல்றோடனே நம்ம நிலாவை பத்தி யாருமே கேட்கல, ஆனா நான் தான் நிலா அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றான். உடனே எல்லாரும் ஓ நைஸ் நேம் அப்படின்ற மாதிரி நீங்க நைஸ் நேம் அப்படின்றத மேக்ஸ் சொல்றோம். உடனே நல்ல பேரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜவுக் சொல்லலாம் அப்படி சொல்லலாம். ஜவுக்கு நம்ம நிலா தெரியும் வைப்பா. உடனே இந்த மாதிரி இன்டர்வியூ முடிஞ்சக்கடுத்து இந்த மாதிரி எப்போ இந்த கேம்ப் ஆரம்பிக்க போறீங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து நம்ம ஜிம்மி கேட்கறாரு. ஏன்னா பிரசிடென்ட்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். உடனே நீங்க வந்துட்டு அதாவது இப்போ நாங்கள் வந்திருக்கோம், எந்த இடம்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வர முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல முடியும். ஐ வாண்ட் சம் டைம், ஒரு வாரம் டைம் வேணும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவங்களும் சரி புரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க. உடனே நம்ம நிலா வந்துட்டு எப்பயும் இடத்த பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவர் போலாம்
நீங்க வந்துட்டு குளிச்சு சாப்பிட முடியுங்க போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜம்மு சொல்லியிருப்பாரு. நீ நம்ம நீலாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்க போய் குளிச்சுட்டு லைக் நார்மலா வந்துட்டு நீங்க வந்துட்டு வில்லேஜ் போறீங்க. நல்லா ஒரு அது வந்து ரொம்ப பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி அந்த எம்டி ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. நீங்க வந்துட்டு லைக் ஒரு சுடிதார் மாதிரி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. லைக் அது ஃபுல் ஹேண்ட் ஒரு மாதிரி அழகா தெரியுங்கடா. ஓகேவா? நீங்களும் நீலாவும் 2 பேருமே கிளம்பி கீழே வந்திருப்பீங்க. வந்துட்டு சாப்பிடும்போது ஒவ்வொரு இதாக குட்டி குட்டி டிஸ்கஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் உண்டு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அலவுடு, உங்க ஊர்ல இருக்க எல்லா மக்கள் தொகை இவ்வளோ, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நம்ம நிலாவும் ஓ அப்படியா, ஓ அப்படியா, ஏன்னா ஜஸ்ட் நர்ஸ், இது இவ்வளோ இது விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவளும் ஓ அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஓகேவா? அப்படி அந்த கார்ல வந்துட்டு லைக் அவர் வந்து ஒரு தார் மாதிரி வச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ வந்துட்டு நீங்க நீங்க நார்மலா பேக் சீட்ல உட்காரீங்க. அப்போ மேக்ஸ் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே வந்து தொலை, படிக்க ஒரு வக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நீங்க ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றேன். உடனே சாரிங்க டாக்டர், திட்டலாங்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம் சொல்ல நீங்க அப்படியே லைக் உங்களே அறியாம உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. நீங்க வந்துட்டு லைக் ரொம்ப காட்டிக்காம லைட்டா சிரிச்சிருப்பீங்க. அப்போ மேக்ஸிமம் உங்க பின்னாடி பேக் சீட்ல வந்து உட்காடுறோம். நீங்க ஒன்னு ஃப்ரண்ட் சீட்ல உட்காரல அப்படின்னு கேட்டீங்க. ஃப்ரண்ட் சீட்டா, எதுக்கு ஃப்ரண்ட் சீட் உட்காந்து விட்டுருக்காருன்னு தெரியும், போங்க போங்க அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஜிம் இன்னும் டிரைவ் பண்றாரு. டிரைவ் பண்ணி இப்படி கார் வந்து போயிட்டு இருக்கும் போது சடனா அங்க இருந்து ஒரு மனுஷன் கார் லைக் அந்த ஒரு ஏரியா சைட்ல போகும்போது சர்ட்டனா கார் அப்படியே ஸ்லோ ஆகுது. நீங்க பார்த்துட்டு ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. சடனா அங்க இருந்து ஒரு பர்சன் வந்து கார்ல ஏறி உட்காடுறாங்க வேற இடத்துக்கு பக்கம். உடனே ஓ அப்படி சொன்னாங்க. என்ன டாக்டர் மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கறாரு. நீ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ நான் உங்களுக்கு சொல்லல, பக்கத்துல இருக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்றாரு. நீ அவங்க நர்ஸ் அப்படின்ற மாதிரி நீ சொல்ல. ஓ நர்ஸ் மேடம் அப்படின்றாரு. அவங்க சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம நீலா கொஞ்சம் ரவுடி மாதிரி தான். நீ ஒன்றும் இல்லை மேடம், நீங்க நீங்க வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. லிட்டரலி அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பீங்க. ரொம்ப அதாவது இந்த இடம் ரொம்பவே வந்து தூசி எல்லாம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க பார்த்துட்டு வாட் த ஃபக் அப்படின்ற மாதிரி நீங்க லைக் உங்களோட ஒரு அந்த டாப்ல இருந்து ஒரு 2 மாஸ்க் வச்சிருப்பீங்க. தென் லிட்டரலி அதாவது அந்த இடத்துல நம்ம நிலா கொடுக்குறேன். பிகாஸ் அந்த இடத்துல நீங்க வந்துட்டு உங்க ஊர்லயுமே டோட்டலா மாஸ்க் போட்டு சுத்துவீங்க. பிகாஸ் இது அவ்வளோ டிராஃபிக்கா ரொம்ப டஸ்டியா இருக்கும். நீங்க டாக்டர் வேறையா கொஞ்சம் செல்ஃப் கான்சியஸ்லாம் இருக்கும், ஹெல்த் கான்சியஸ் எல்லாமே இருக்கும்ல. அதனால மாஸ்க் போட்டு நீங்க மேக்ஸ்ட ஒரு மாஸ்க் வேணும்னு கேட்குறீங்க. அவரும் வாங்கி போட்டுக்கிறாரு. மித்த யாரும் வேணான்ட்டாங்க. அப்படி லைக் அந்த தூசி அந்த அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் கிழிச்சு விட்டு தட்டி விட்டு அப்படின்ற மாதிரி உள்ள போறீங்க. அப்படி பார்த்துட்டு பெரிய இடமா தான் இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த எக்யூப்மெண்ட் வைக்கலாம், இந்த இடத்துல ஒரு பெட் போடலாம், பிளா 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 அப்படின்ற மாதிரி நீங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உடனே நம்ம நீலா வந்துட்டு ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் எல்லாருமே அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்துட்டு தென் ஒரு வீக் போகுது. ரொம்பவே ஹாப்பியா ஒரு மாதிரி நல்லா உங்களுக்கும் நீங்களும் வந்துட்டு ஆம்பிவேட் பண்ணடா, பேசுனா பேசு அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போ இந்த நம்ம ஃபேமிலி, அதாவது நம்ம ஜிம்மியோட ஃபேமிலி கூட நல்லாவே அட்டாக்ட் ஆயிட்டீங்க. ஸோ மார்னிங் எந்த சொன்னோன்னே அத்தை காஃபி அப்படின்ற மாதிரி லைக் நார்மலாக ஒரு லைஃப் போகுது. கொஞ்சம் 1 வீக்ல கொஞ்சம் நல்லாவே அட்டாச் ஆயிட்டீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, உங்க ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஜிம்மினோட ரூம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க அப்படியே வந்துட்டு எப்போலாம் வந்து ஜிம்மினை பார்க்கணும்னு தோணுச்சோ அப்போல்லாம் போய் பார்த்தீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஜிம்மின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி லைக் வில்லேஜ் பையனை கட்டிக்கிட்டா இவ்வளவா கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் யார்ட்டையுமே சொன்னதில்லை இதை. ஓகேவா? உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க. இப்படி இருக்கும்போது நான் ஒன்னிலா கன்ஃபார்மே பண்ணிட்டா தான்ட்டு உடனே நீங்களும் இதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்களும் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ சடனா ஒரு நாள் நீங்களாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஃபோன் வருது. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுதையா அப்படின்றீங்க. உடனே அங்கேருந்து வாய்ஸ் வேற அல்லது தயாங்க தான். எங்கே போனீங்க? 1 வீக் தானே ட்ரிப் போனேன், எங்கேயோ கிளம்பிட்டீங்க, எங்கே பிரதேசம் போனீங்க நான் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
நீ என்ன அப்படி பேசுறேன் பரதேசம் எல்லாம் போல நாங்க ஜஸ்ட் ஒரு கேம்புக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அவரும் ஓ எந்த ஊரு நானும் வரேன் அப்படின்ட்டு ஒன்னே இல்ல அது வந்துட்டு அப்படின்னு நீங்க தட்டி கேட்க பாக்குறீங்க. அவர் அந்த ஊர் வழியே தாண்டி இருக்கேன் நான் வந்து கூட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நீங்க அடிக்காதடா அப்படின்னு அவரு உங்க லொகேஷன் அப்படி ட்ராக் பண்ணிட்டு அந்த மனசு வீடு வந்து சேர்ந்துட்டாரு. நீங்க பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணன்னு தெரியல. நீங்க அப்படியே சாப்பாடு நீங்க சாப்பிட்டு அந்த இதை வச்சுட்டு நீங்களும் இல்ல மோடி வேற கட்டி பிரிக்கிறீங்களா பிகாஸ் லாங் டைம் நோ சி அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்க அப்படியே பேவரை கட்டி பிடிக்க அவர் மூணு கட்டி பிடிச்சு பிசாசுகளை சாத்தான்களை எங்கடி போனீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லாரு. ஒன்னும் போல உங்கேயும் போல. அப்போ தான் நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம ஜங்கு கூட தங்கச்சி வருது. ஓகேவா, அந்த பொண்ணு பேர் நம்ம வந்து இதுல தேசி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சும்மா தேசி வச்சுக்கலாம். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை பார்த்து ஷாக் ஆகுது. பிகாஸ் நீங்க ரெண்டு பேருமே இப்போ சைமல்டேனியஸா வரும் தேங்க வந்து ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் அப்பதான் அதாவது நம்ம தேவாங்க வந்து நிலவழிப்பாருன்னா நீங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து ஜெர்கின் எல்லாம் போட்டு மேலே கவர்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு சி எதுக்கு புள்ள பிடிக்கிற மாதிரி வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நீ புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கணும், நான் எல்லாம் கேன்சமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சீப்ப அப்படின்ற மாதிரி நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவர் நம்ம அப்படியே எடுத்துட்டு லைக் அந்த கேப் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே தூக்கி போட்டு இதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிள்ளை நம்ம தியாக பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குது. டேஷி தான். அதாவது அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க எல்லாத்தையும். இவர் தான் என் ஃப்ரெண்டு, நாங்களாம் ஒன்னாதான் வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஜிம்மினுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. ஏன்னா இனிமே இங்கதான் இருக்க போறாரு, ஆனா வேற இடம். பட் என்ன இருந்தாலும் ஒரே வீட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஜெலஸ் ஆகணும். ரைட், ரொம்ப அழகா அவரே இருக்காரா. பட் உங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்சும் இல்லை அவர் மேல. பட் எல்லாருமே நினைப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரிதான் கொஞ்சம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மார்னிங் வந்து நீங்களாம் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டுருவீங்க. பட் நம்ம வந்து சாப்பிட்டு இப்படி வெளியே போறாரு. ஐ மீன் சாப்பிட்டுனா காஃபி சாப்பிட்டுட்டு ஓகேவா, ஏர்லி மார்னிங்கே வச்சிருப்பாரு. லைக் இந்த ஊரை நம்ம சுற்றி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்போ கரெக்டா வீட்டுக்கு வெளியே வரும்போது ஆப்போசிட் இந்த பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம தேசி வந்துட்டு கோலம் போயிட்டு இருக்குது. இந்த பிள்ளை அதை தொளிச்சு இந்த புள்ளி வச்சுப்பாங்கல்ல, அந்த புள்ளி வச்சுட்டு இருக்கேன். உடனே இவர் போயிட்டு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நான் கோலம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே நானும் போடுத்துமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அப்போ போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையும் சொல்லுது. இவரடி அதாவது இவருக்கு போடலாம் தெரியாது, அந்த கோலம் போட்டு முடிச்சு கலர் பண்றாரு. ஓகேவா, ஆக்சுவலி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேபி பிங்க்ல அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பேபி பிங்க் ஒரு ஷர்ட்டு. லைக் அவர் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகா இருக்கார்ல, அவன் நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விட்டுட்டு அது கோலம் போட்டுட்டு போது ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க. நம்ம தயாங்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் தான், சனி எக்ஸ்ட்ரோவர்ட். அது நான் ஊர்ல அப்படி இப்படி அப்படிதான் இருக்கு எங்க ஊரு, பட் எனக்கு அது சுத்தமா பிடிக்காது, அப்படி பிடிக்காது இப்படி பிடிக்காது பிளா 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 அப்படின்னு மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா கடலை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அந்த பொண்ணு கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் பொடி போடுறாங்க. ஓகேவா, ரெண்டு பேருமே இப்படி கலர் பொடி போட்டுட்டு இருக்கும் போது அந்த மனுஷனுடைய அந்த பொண்ணு லைட்டா பாக்குறாரு, இப்படி போடுறாரு. அந்த பொண்ணும் லைட்டா பாக்குறது போடுது. நீங்க கரெக்டா அப்பதான்டா குளிச்சுட்டு ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காஃபி குடிச்சுட்டு கீழே மீன் வெளியே வரீங்க. பார்த்தா இங்க ஒரு மார்னிங் ரொமான்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு என்னடி இது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பாக்குறீங்க. அப்போ இவர் அப்படி குளத்தை போட்டு அப்படியே பார்த்துட்டு ஆமா உங்களுக்கு ஆளுதான் இருக்குது, உங்களுக்கு ஆளுதும் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இந்த பொண்ணு இல்லையே உங்க வீட்டுல அப்பெல்லாம் வச்சா எனக்கு வெளுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லுது. உடனே அவரு ஓ அப்படியா அப்படின்னுட்டு என்னுடைய அழகா இருந்த கோலெல்லாம் போட்டு லைக் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்களே கோலம் போடும்போது கலர் பொடி போடும்போது அங்கங்க தேய்ச்சி வைப்பாங்களா. இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். லைக் கொசுலாம் அந்த வில்லேஜ் எல்லாம் கொசு கடிக்கும். அப்படி இவர் சொல்லிடுங்க போயில அங்கங்க கலர் பொடிலாம் வந்து பூசி வச்சிருப்பாரு மூஞ்சில. அப்படி கோலம் போட்டு முடிச்சக்கடுத்து அந்த பிள்ளை வந்து முந்தானியை எடுத்து அதுல தடசெல்லாம் ஓடி இவர் பார்த்துட்டு சாச்சிட்டாடா என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. லைக் அந்த ஃபேஸ்ல கிரான் தடைச்சோம்னா இவர் வந்துட்டு ஓய் ஒரு போட்டோ எடுப்போமா அப்படின்னு கேட்காரு. உடனே அந்த பொண்ணு ஓகே சொல்லி லைக் ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துவாங்க. பார்த்துட்டு சரி தயாங்க செட் ஆயிட்டு போல அப்படின்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தயாங்க எதுவுமே தெரியாத போது எப்படியே போயிடாது, பிகாஸ் வந்தா செம்மையா ஓட்டுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி.
ஓகேவா. இப்போ வந்து இவர் வந்து இது டெர்மடாலஜிஸ்ட், ஓகேவா, ஐ மீன் ஸ்கின் டாக்டர். ஸோ இவருமே வந்துட்டு இப்போ இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. உங்களாலேயே எல்லா பேஷண்ட்டையும் பார்க்க முடியாது. வில்லேஜ் சைடுனாலே மோஸ்ட்லி டெர்மடாலஜிஸ்ட்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அப்படின்றதுனால இவருமே நிறையவே பார்க்குறாரு. ஓகேவா. அப்படி அப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க உங்க சைட்ல. நீங்க பார்த்தா நம்ம தேசி உடனே என்னம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே ஒன்றும் இல்லை, தேயாங் சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது. உடனே ஓ தேயாங்க பார்க்கணுமா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படி சொல்றீங்க. உடனே அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பிள்ளை. உடனே வந்து அங்க இருக்கான் போய் பாரு அப்படின்ற மாதிரி அவன் அந்த பொண்ணு அங்க போயிட்டு என்னாச்சு எப்படி சொல்ல. உடனே அவர் வந்துட்டு லைட்டா வந்துட்டு எங்கேயும் அடிபட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலி. பட் அது வந்து ஆக்சிடென்டால தான் அடிபட்டது. அதனாலதான். ஆனா வந்துட்டு என்கிட்டே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். பட் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னதுதான் இங்க பாயிண்ட். ஓகேவா. அந்த நிவருமே அப்படியே மெதுவா வந்துட்டு ஸ்ப்ரிட் இருக்கும்ல, அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு தென் குட்டியா வந்துட்டு பேண்டேஜ் மாதிரி போட்டு விடுறாரு. நீ இவளும் அப்படியே இந்த பொண்ணுடைய பார்த்து ரசிக்கிறது. லிட்டரலி இப்போ எப்பவுமே வந்துட்டு நீங்க ஜிம்மினோட கார்ல அதனால வீட்டுக்கு போவீங்க. போகும்போது நம்ம தங்குக்கு சொல்லலாம் திரும்பி திரும்பி நம்ம நிலாவை பாக்குறத நீங்க நோட் பண்றீங்க. எல்லாத்துக்கும் நடக்குது, நம்ம மட்டும் இப்படி ட்ராட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க மனசுல யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஓகேவா. அப்போ கரெக்டா நீங்க வந்துட்டு அதாவது அன்னைக்கு பொழுதுக்கு ஜிம்மின் வந்திருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக அவங்க தான் பிக்கப் பண்ணி வீட்டை ட்ராப் பண்றதுக்கு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்க அப்படியே போற போக்குல இந்த கொஞ்சம் இறங்கி சில இடத்துலாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதனால வந்துட்டு அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல நிறுத்திருப்பீங்க. ஆக்சுவலி அதுல வந்து ஒரு இடம் லைக் அது வந்து டைம் ஒரு 6 மணி போல இருக்கும்டா அப்படின்றதுனால, அதாவது ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. நீங்க பார்த்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒயிட் கலர் லோட்டஸ் இருக்குது. ஓகேவா. ஒயிட் கலர் லோட்டஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு நிறைய இதுல பார்த்திருக்கேன் போட்டோஸ்ல. அது ஒயிட் கலர் லோட்டஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பார்த்துட்டு அப்படின்றீங்க. பட் அந்த இடத்துல நீங்க பேசாம இறங்கி பறிச்சிடலாம், அவ்வளவு அழகா இருக்கு. உங்களுக்கு அந்த லோட்டஸை விட்டு வர மனசே இல்லை. அப்போ நீங்க வந்துட்டு இந்த இடத்துல இறங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு வயசானவர் வந்துட்டு இப்படி இறங்கக்கூடாது, இந்த ஊர் பசங்களுக்கு மட்டும்தான் அப்படி இது தெரியும். இதுக்கு அடியில வந்துட்டு லோட்டஸ்க்கு வந்துட்டு வேர் ரொம்ப பெருசா இருக்கும்டா, காலையே சுத்திடும் அந்த அளவுக்கு. ரொம்ப அதாவது அழகுக்கு உள்ளதான் ஆபத்து இருக்கு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்துட்டு அந்த இதுக்குள்ள அவ்வளோ வேர் இருக்கும். நானே அந்த இடத்துல பார்த்திருக்கேன். அப்படின்றது இருக்கும்போது அப்படி சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வயனுக்கு ஒரு மனசு கஷ்டமா போயிருச்சே அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்துட்டு யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டா. சரி, பிகாஸ் டைம் வேற ஆயிடுச்சு. தவளை நம்மட நிறைய இருக்கும் இந்த மாதிரி காலத்துல, ரைட். நம்ம வந்துட்டு ஒருவேளை டாக்டர் சொல்ல அவர் வந்து இதுவும் இறங்கி ரிஸ்க் எடுத்துட்டாருன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. அப்போ கரெக்டா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படி அதை அப்படியே விட்டுருவீங்கடா. ஓகேவா. என்னதான் ஒரு குட்டி விஷயம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க மறந்துருப்பீங்க அதை இருக்கலாம். லிட்டரலி இப்ப நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு, அதாவது வில்லேஜ் எல்லாரும் ஏர்லியாவே சாப்பிட்ருவாங்கல்ல, ஒரு 7 மணி 7:30 அந்த டைம்ல சாப்பிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் சாப்பிட்டுட்டு நீங்க உங்க ரூமுக்கு வந்துட்டு லைக் நம்ம நிலா வந்துட்டு நீங்க தூங்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் போட்டா வந்து தூக்கம் வரும். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படியே வளர்ந்துட்டீங்க அப்படின்றதுனால நம்ம ரூமுக்கு வந்த உடனே நீங்களும் நிலாவும் ஒரே ரூம்ல தான் இருப்பீங்க. நிலா வந்துட்டு ரூமுக்கு வந்த உடனே வந்து ஷார்ட்ஸ் மாத்திருப்பா, நீங்க மாத்திருக்க மாட்டீங்க. ஓகேவா. நீ சடனா ஒரு 8 மணி இருக்கும் டைம், டோர் நாக் ஆகுது. உடனே நீங்க வந்துட்டு பாக்குறீங்க. பார்த்தா ஜிமினி அப்படியே லைக் ரொம்ப நனைஞ்சு அப்படியே இருக்காரு. நீங்க என்ன பண்ணன்னு தெரியல. சடனா அந்த உங்க துண்டுதான் இருக்கும், அதை எடுத்து அவர் தலையில போட்டு இந்த கேரிங்கா துவட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி துவட்டி விடுறீங்க. காக்கா தொல்லைகள் தாங்க முடியல, டப்பான விட மாட்டேங்கி அப்படின்றது அலைக்கு அந்த துண்டெல்லாம் போட்டு தகட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் அப்போ அவர் வந்துட்டு லைக் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் வருது. அப்போ நீங்க வந்துட்டு ஏன் எங்க போய் நினைஞ்சீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது அப்படியே அந்த மனுஷன் அவர் பின்னால இருந்து ஒரு இந்த லோட்டஸ் நீங்க ஆசைப்பட்டீங்களா அந்த லோட்டஸ் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க பார்த்துட்டு கொஞ்சமாச்சு ஏன் இப்படி பண்றீங்க, பிளீஸ் இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, தவளை வேற நிறைய அந்த இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் ஜிமின் இப்படி பண்றீங்க, எனக்கு இது பிடிக்கல ஜிமின், பிளீஸ் என்ன நினைச்சு நீங்க உங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன டாக்டர் பெரிய ஹெல்த்து, நாங்க நாங்க பார்க்காத குளமா எங்க ஊர்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க பார்த்துட்டு அப்போ அவர் வந்து சடனா சாமத்துல வார எம்மா சாமந்தி புத்தார
கோவப்பட்டு பார்த்தா அம்மா வந்த வழி போறேன் அப்படின்றாரு. நீங்க பார்த்துட்டு ஒன்னும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைச்சீங்க தெரியல, தரனா ஒரு ஹக் பண்ணிருப்பீங்க. அவர் போய் ஷாக்ல, பிகாஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நீங்க வந்துட்டு வில்லேஜ்க்கெல்லாம் கிடையாது, நீங்க வந்து சிட்டி கேர்ள் அப்படின்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்படின்றதுனால இது உங்களுக்கு ரொம்ப காமன் அப்படி, ஓகேவா? நீங்க வந்துட்டு இதெல்லாம் நார்மலா எடுத்துக்க மாட்டேன். பட் அவருக்கு வந்து இதெல்லாம் சாக்கு. ஏன்னா இதெல்லாம் மூவிஸ்ல இது கட்டி பிடிக்கிறதுலாம் இதை கப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கிறதுனால அப்படியே உங்களை சாக்குலேயே பாக்குறாரு. உடனே நீங்களும் எதுவுமே சேர்க்காம சரி போய் தூங்குங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு சடனா ஒருத்தர் சொல்லல எடுத்து வச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. லைக் ரூம்ல வந்து அப்பதான் நோட்டீஸ் பண்ற ஒரு டவலு. அப்போ அப்போ அந்த டவல் கொடுக்கணும் திருப்பி அப்படின்றதுனால இவரும் அப்படியே வராரு. திரும்பி ஒரு 10 minutes கழிச்சு திரும்பி வந்து இந்த டோர் நாக் பண்றாரு. நீங்க அதுக்குள்ள உங்களோட நைட் சூட்டை மாத்திப்பீங்க. இதுக்கு மேல இவர் வருவார் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்தாலும் ஒரு 8:30 கடுத்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற தாட்ல நீங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஷார்ட்ஸ், தென் இந்த சாட்டின் மெட்டீரியல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மெட்டீரியல் நைட் ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு ரெட் கலர் போட்டிருக்கீங்க. நீங்க பார்க்கவே ஒரு மாதிரி கிளாமரஸா ஹாட்டாவே இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு கல் பண்ணிட்டு லைக் என்ன ஆகும்னா, இந்த சாட்டின் வந்து நம்ம பாடியில ஒழுங்கா நிக்காது, ரைட்? ஒரு மாதிரி வலிவிட்டே வரும். அதுவுமே ஸ்டாப்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அது லைக் அப்படி வலிக்கிட்டே வருது. நீங்க அப்படி ஏற்றி வச்சுட்டு சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இந்த டவல் இன்னும் அப்படி டவல் இன்னும் உன் டவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நீங்களும் அப்படி பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி நீங்க டோர்ல அவங்க க்ளோஸ் பண்ண கடுத்து பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே நம்ம நிலாவை பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நாள் நானும் ஒண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம், என்ன காதலா அப்படின்றா. நீ அப்படிலாம் இல்ல நிலா, அது இன்னும் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நீங்க அங்க போய் 2 weeks கிட்ட ஆயிருக்கும். நீங்க வந்து போறது 1 month கேம்ப், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சடனா வந்துட்டு அப்போ என்ன ஆகும்னா, அடுத்த நாள் மார்னிங் நீங்க அப்படி கீழே இறங்கி வரீங்க. வரும்போது அங்க வீட்டுல அப்படி கூட்டமா இருக்கும். நீங்க பார்த்துட்டு என்னாச்சிங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ அதாவது இவர் தானே ஊர் பிரசிடென்ட், கோவில் திருவிழா பத்தி டிஸ்கஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த டைம் கோவில் திருவிழா நடக்கணும், இன்னும் ஒரு வாரத்துல, அப்படி லிட்டரலி ஒரு வாரத்துல இந்த கோவில் திருவிழா நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எந்த தடைகளா இருந்து நான் பாத்துக்கிறேன், கோவில் திருவிழா நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஓகே 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 நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி போயிடறாங்க. நீங்களும் பார்த்துட்டு என்ன சத்த எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லம்மா அது கோயில் திருவிழா, இந்த திருவிழா வந்துட்டு எல்லா வருஷமும் நடக்கும், எதுவும் தப்பாயிடக்கூடாது, இல்லை எதுவும் தடைப்பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா சொல்றாங்க. நீங்களும் ஓஹோ அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜிம் நாங்க லைக் அவருக்கு உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பிளஸியா வருது. பிகாஸ் நேற்று நைட்டு நடந்தது உங்களுக்கு நார்மலா தான் இருக்குது, பட் அவருக்கு தான் ஒரு மாதிரி நீங்க கட்டி பிடிச்சிட்டீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிளஸியா வருது. சொல்லி நீங்க முன்னாடி வந்துட்டு என்ன டாக்டராமா அப்படின்றாரு. நீங்க சொல்லுங்க ஜிமின், நீங்க ஜிமின் நடக்குப்பீங்க, சொல்லுங்க ஜிமின் அப்படின்றீங்க. உடனே என் கோயில் திருவிழா பாக்குறீங்களா அப்படின்றது. நீங்களும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆமா இன்னும் ஒரு வாரத்துல பாத்துட்டு போங்க ஊருக்கு என்ன அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் 2 வாரத்துல ஊருக்கு போயிடலாம், ஊருக்கு போகணும்ல, நம்ம மிஸ் பண்ணுவோம் அவங்கள அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாகுது. போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிட்டா. அப்போ இங்க வந்துட்டு இந்த சைட்ல பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி. அப்போ அந்த குளத்துல வேற யாரும் இல்லை, நம்ம தேசிப்புல தான் குளிச்சிட்டு இருக்குது, ஓகேவா? அந்த குளத்துல வேற யாரும் இல்லை, அவர் மட்டும் தான் குளிச்சிட்டு இருக்கா. அப்போ லைக் இது பாட்டு பாடிட்டு இந்த புள்ள குளிச்சிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா சில பாட்டுலாம் பாடிட்டு அப்படியே குளிச்சிட்டு இருக்குது. எனக்கு இந்த நான் பிறந்தேன் 10 காலி வளர்ந்தேன் ஜில்லாத காலி சிரிச்சேன் எல்லோரு காலி மாமா அப்படின்ற மாதிரி அந்த புள்ள பாடுது. உடனே இங்க இருந்து அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை அப்படின்ற மாதிரி எசப்பாட்டு கேக்குது. உடனே அந்த பிள்ளை யாரு என்ன குளிக்கிறத பாக்குறது அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை கேக்குது. அங்க இருந்து இப்படி வராது நம்மளால. ஆக்சுவலி இந்த பாவாடை சொல்லுவாங்க தெரியுமா, மேலே கட்டிட்டு தான் குளிக்க. நீ
உடனே இவர் வந்துட்டு வருவாரா, உடனே நீங்களா இப்பெல்லாம் இங்க வரக்கூடாது, போங்க 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 அப்படின்ற மாதிரி பிள்ளை சொல்லுது. உடனே அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க டாக்டர் தவிர நீங்க ஏன் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லுது. உடனே அப்படி நான் பொறுக்கியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அப்போ சில சர்டன் கேர்ள்ஸ் இந்த வழியா கிராஸ் பண்றாங்க. இப்போ இந்த குளத்துல பொண்ணுங்க மட்டும் தான் குளிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லையே, யாராலும் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ஓஹோ ஓய், இந்த குளத்துல யாருனாலும் குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி தெரியாம சொல்றாரு. நீங்க ஒன்னி ஐ மீன் அந்த பிள்ளை, நீ வேணாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அந்த மனுஷன் குளிச்சிருவாரு. அந்த லைக் அந்த குளத்துல குதிச்சிருவாரு. குதிச்சோடனே இந்த பிள்ளை நான் இனிச்சு போறேன் நீங்க குளிங்க அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லும். நீ உனக்காக தாண்டி நான் குதிச்சேன், எனக்கு நீச்சல் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் அந்த பிள்ளை சிரிச்சிடும். உடனே இவர் இப்படி போயிட்டு, நீ என்ன நினைச்சலாம் கிடையாது, இது வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணை நான் ஃபாலோ பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணு இவ்வளோ க்ளோஸ்அப்ல பார்க்குறேன். நான் ஒரு ஸ்கின் டாக்டர், ஒரு பொண்ணை நான் எந்த விதத்துலனாலும் பார்க்கலாம், ரைட்? ஏன்னா நான் பார்க்கறது அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள, ஏன்னா அவங்க பிரச்சனை அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு பொண்ணாலும் சரி ஒரு பையனாலும் சரி, நான் அவங்கள ரொம்பவே நெக்டாவாக பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டையும் ஃபாலோ ஆனது இல்லை, ஃபாலோவும் என் மனசு சொன்னதில்லை. உங்ககிட்ட என்னமோ இருக்குது, அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது தைஷி, என்னை கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பிள்ளை வாயில எப்படி கை வச்சுட்டு என்னது கட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே முடியாது 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். உடனே கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பிள்ளை அப்படி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படி நினைச்சு போயிருக்கும். உடனே வரும் சார் ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ 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 வந்துட்டு கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாரும் இந்த கேம்ப் போடுவீங்களா அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல போயிருக்கீங்க. அப்போ நம்ம நிலாப்புள்ளதான், அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு இங்க வந்துட்டு நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான். நார்மலா அவளுமே ஒரு ஒயிட் கோட் தான். மோஸ்ட்லி வந்து ஹெட்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கோட் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் இருக்கா. ஓகேவா? அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கோட் எல்லாம் போட்டுட்டு அழகா இருக்கா. அதாவது அப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட், வயசான ஒரு பாட்டி, அது நம்ம அந்த பாட்டியை வந்து நம்ம ஜங்க் தான் கூப்பிட்டு வர்றாரு. ஓகேவா? அப்போ வந்து ஒரு நர்ஸாவை போய் அந்த பாட்டியை வந்து அங்க வந்து கூப்பிட்டு வரணும்ல. இப்ப இப்படி போகும்போது லைக் அந்த பாட்டியால ஒழுங்கா நடக்க முடியாது, இப்படி ஒரு தோல் மேல கை போட்டுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்தா நடக்க வைக்க முடியும். அப்போ கரெக்டா வந்துட்டு அதாவது ஒருத்தராலே சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம நிலா வந்து கை போட, நம்ம தங்கு கூட கை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி டேக் ஓவர் பண்றதுக்கு போல லைக் நம்ம நிலாவோட ஹிப்ல அவர் கை இருக்கும், அதை அவரும் கவனிச்சிருக்க மாட்டார். பட் நம்ம நிலாவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. லைக் டைட்டா கிரிப் பண்ணிட்டு அப்படி லைக் பேக் சைடு அப்படி நம்ம கவனிக்க மாட்டோம்ல, பாட்டியோட ஹிப் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் நிற்பாரு. பட் பிடிச்சது டோட்டலா நிலாவோட ஹிப்பு அப்படியே கொண்டு வந்து அதை விடும்போது தான் அவர் ஆக்சுவலி இந்த பாட்டி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து பிடிக்கும் போது தான் அவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு, அவர் கை வந்து நிலா ஹிப்ல இருக்குது அப்படின்ற மாதிரி. இவரை மாதிரி லைக் வெக்கப்பட்டிருப்பாரு. சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இட்ஸ் ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாக்கு அப்படி பிளஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி வந்துட்டு இந்த பாட்டி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஆக்சுவலி அவங்க வந்து பாக்குறதுக்கு வந்தது வந்து அவங்க தான். ஓகேவா? ஸ்கின் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. நீங்க அப்படியே குடுன்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு நம்ம வைன் கோட்ல வந்து அப்படியே நம்ம பண்ணுவோம் தெரியுமா, இந்த பிளஷ் ஆனா சில இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பில்லோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபேஸ் வந்து கவர் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நீங்க வந்துட்டு மீன் நம்ம நிலா வந்து உங்க கோட்ல வந்து நீ பண்ற, நீங்க பார்த்து நீங்க என்னடா நீ நடந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா செம்மையா வைக்கப்படுறோம். நீங்க பார்த்துட்டு ஓஹோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி நல்லதா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் டேஸும் போகுது. இந்த மாதிரிதான் இந்த சர்க்கிள் தான் இந்த லவ்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபைனலி நாளைக்கு இன்னைக்கு வந்து அந்த கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவோட அந்த பிரசிடென்ட் தானே ஃபர்ஸ்ட் போய் நிறுத்தணும் அப்படின்றதுனால அவர் ஏர்லி மார்னிங்கே போயிருப்பாரு. உடனே நீங்களும் அதாவது அன்னைக்கு யாருக்குமே லீவ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? நீங்களும் அப்படியே வந்துட்டு போய், அதாவது நீங்க கீழே குளிச்சுட்டு வரும்போது உங்க அத்தை வந்துட்டு இன்னைக்கு புடவை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு புடவை கட்டலாம் பழக்கமே கிடையாது, அதாவது உங்களுக்கு புடவை கட்டணும் அப்படின்ற மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது, நீங்க புடவை கட்டினதும் கிடையாது, வரைக்கும் லைஃப் டைம்லேயே கட்டினது இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி புடவை கட்டணும்னு தெரியல.
அப்போ வந்துட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டா இப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியல. ஓகேவா, நீங்க அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு புடவை கிட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே அவளும் நினைச்ச விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தேசியும் கூப்பிடுறாங்க. தேசி வந்துட்டு நம்ம நிலாக்கும் அவங்க அத்தை வந்து உங்களுக்கும் கட்டி விடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகேவா, அதாவது நம்ம தேசியும் சரி நிலாவும் சரி நீங்களும் சரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க உடனே உங்க அத்தையை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை, நீயும் ரொம்ப அழகா இருக்கு தேஷி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே ரெண்டு பேருக்கும் ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க அத்தை நான் லேட்டா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஓகே மேபி எதுவும் இஷ்யூஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வா தேஷி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே தேஷியும் வருவாங்க கூட நீங்க போற பக்கங்களுக்கு வந்து போட்டோஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க. அதே மாதிரி அதாவது உங்க மூணு பேருக்குமே ஒரே ஒரே பேட்டர்ன் இருக்கு சாரி. ஓகேவா, அதாவது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தங்கக்கும் என் தங்கச்சியும் உங்க கூட இருக்கட்டுமே, என் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் இவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களும் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதாவது இந்த சைட்ல வந்துட்டு பார்த்தா பாய்ஸ் மூணு பேருக்குமே அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி ஒரே சட்டை. லைக் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் சாரி. ஓகேவா, அதே அதாவது உங்களுக்கு வந்து டார்க் பர்பிள், அவங்களுக்குமே டார்க் பர்பிள்ல வந்துட்டு ஒரு ஷர்ட். பட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த சில்க் ஷர்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இல்லை, கேஷுவல் ஃபிட் பட் லாங் ஹேண்ட் இப்படி மடக்கி விட்டுருக்காங்க. பார்த்தா யாருனாலும் ஃபாலோ ஆயிடலாம் போல, அந்த வெயினி ஹேண்ட்ஸ் பிளா 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 அப்படின்ற மாதிரி. லைக் அந்த ஹேரை ஃபிளிப் பண்ணா அவ்வளவுதான், எல்லாரும் ஃபிளாட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அதாவது அடி போலியா இருக்காங்க. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம தேயாங்கியுமே கூட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, நீங்க மட்டும் இருந்தீங்க படம். அதாவது மூணு பேருக்குமே அந்த நல்ல ஒரு பாண்ட் வந்துருச்சுடா. ஓகேவா, அப்படின்னு இருக்குது. அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு போகும்போது இப்படி பேசிட்டு அப்போ சடனா நிலாட்ட நம்ம தேசி ஒரு கேள்வி கேட்கிறா. உடனே நிலா என்னாச்சு உனக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தேய் சொல்லியிருப்பா. உடனே நிலா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. உடனே நம்ம தேசி நீங்க எங்க அண்ணனை லவ் பண்றீங்க தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. நம்ம நிலாக்கு அப்படியே நம்ம நிலாக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே அவ யோசிக்கிறா. உடனே தேசி சொல்லுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எங்க அண்ணன் கொஞ்ச நாள் உங்க மேல பித்து பிடிச்சுதான் அலையிறான் அப்படின்றனே. ஏன் அப்படின்னு ஒன்னே கேக்குறா. அன்னைக்கு ஏதோ தெரியாம உங்க இடுப்புல கை வச்சிட்டானாமே அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே சொல்லிட்டாதான் அவங்க என்ன அதையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல 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 கொஞ்ச நாளா பைத்தியமே தான் அழைஞ்சிட்டு இருந்தா, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அதாவது நம்ம நிலாவும் ஆமா நான் எனக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்குது, ஆனா உங்க அண்ணன் சொல்லிடாத, கொஞ்சம் டைம் போகட்டும் நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சடனா நீங்க ஐ மீன் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம தேசியை பார்த்துட்டு நீ அங்க லவ் பண்றதானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பிள்ளையும் அதாவது அந்த பிள்ளை மூஞ்சி அவ்வளோ மாதிரி தக்காளி பழம் மாதிரி போயிருச்சு. ஓகேவா, பிகாஸ் ரொம்ப சரியாயிட்டா. சரியா இப்படி கண்ட்ரோல் பண்ண கூட தெரியல அந்த பிள்ளைக்கு. நே ஆமா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீ நீ நினைக்கிற மாதிரி அவன் தப்பான ஆள்லாம் இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா ஒரு விஷயம், எங்க சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், உனக்கு தெரியும்ல. நாங்க சின்ன வயசுல இருந்து எடுத்த சத்தியம் தான் இது. கல்யாணம் பண்ணா ஒரு வில்லேஜ் பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன் இவளும், நாங்க ரெண்டு பேரும் அதாவது வில்லேஜ் பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன் அவனும், அவங்களோட சத்தியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு அப்பதான் தெரியும். ஓகேவா, இப்படிதான் இந்த சீனியர்ல போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து கோவில் திருவிழா ரீல்ஸ் பண்ணிருப்பீங்க. ரீல்ஸ் பண்ணிருக்கும் போது அப்படியே லைக் அந்த கூட்டமா இருக்குது. நீங்க அப்படியே உங்க கண்கள் ஆனாலும் ஜிமிட தான் தேடுது. ஏன்னா அவருக்கு மார்னிங்ல இருந்து பாத்திருக்க மாட்டீங்க. அந்த ஷர்ட் வேற ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தேசி சொல்லியிருப்பா. பிகாஸ் அவங்க அண்ணன் போட்டிருப்பான்ல, அதை பார்த்துட்டு அண்ணே நம்ம இந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு, இப்போ ஜிமினிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜெயகாக்கு எப்படி இருக்கும், இது நம்ம நீலாவும் திரையாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேசியும் அப்படி இமேஜின் பண்ணிருக்கீங்க. இவங்கள மூணு பேரையும் பார்க்கணுமே, இந்த மூணு கல்ல எங்க போச்சு அப்படின்ற மாதிரி மூணு பேருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ சடனா நம்ம தேசி நின்றுட்டு இருப்பா. தேசியை ஒருத்தங்க அப்படி கையை பிடிச்சு பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த பிள்ளை கிட்ட கத்தி இருக்கும், பட் வாயில வந்து கை வச்சு அப்படி இழுத்துருப்பாங்க. இந்த பிள்ளை இப்படி கண்ணை உருட்டி உருட்டி யாருன்னு பாக்குது. பார்த்தா நம்ம தியாங்கு கத்தி மாட்டி கொடுத்துருவோம் போல. லைக் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ்ல நிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த ரெண்டு கையும் எடுத்து அவர் இந்த பொண்ணோட நெக்குக்கு பின்னாடி மனசை கட்டிட்டு
அப்படியே அந்த பொண்ணு லைட்டா நெக்குக்கு பின்னாடி கழட்டினோம்னா வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இழுக்க ஈஸியா இருக்கும்ல, அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்து அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. உடனே அவளும் ஷாக்ல அப்படிப்பா அப்படி கண்ணை உருட்டி உருட்டி இந்த பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா, நம்ம தேசிக்கு அந்த முட்டை கண்ணு இந்த உருட்டி உருட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அழகா இருக்குது. அப்படியே லைக் அந்த பொண்ணோட கண்ணை அப்படியே அட்மையர் பண்ணிட்டே கிஸ் பண்றாரு. இப்போ இந்த சைட்ல நம்ம ஜிம்மின் தான். நீங்க ஜிம்மின் தான் தேட்டுறீங்க. ஜிம்மின் வந்துட்டு ஓய் டாக்டர் என்ன பாக்குறீங்க, உங்க கண்ணுங்க அலைப்பாயுது அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அவங்கயும் இல்ல சும்மாதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி உடனே நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்து ஒரு சைகை கட்டுறாரு, அவளை அங்க கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம ஜங்குக்கு அங்க வந்துட்டு ஓய் நர்ஸ் குச்சி முட்டையை குருவி ரொட்டி வாங்கி தரும் போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ இப்படா அப்படின்றீங்க, வாங்க எங்க ஊர் குச்சி முட்டையும் குருவி ரொட்டி சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நீங்களும் அப்படி நாமளா ஒரு ஃபைனுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறக்க அப்படி போறீங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது சடனா அந்த மனுஷன் இது அப்படி லைக் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. பிகாஸ் உங்க சாரி லுக் அப்படி, உங்க சாரி அப்படி லைக் உங்க நீங்க அதுக்கு ஒரு குட்டி ஹீல் மாதிரி போட்டிருப்பீங்க. ஓகேவா, ரொம்பலாம் இல்லை, லைட்டா ஒரு ஹீல் அப்படி உங்க பாதம் உச்சி முதல் பாதம் வரை அப்படின்ற மாதிரி உங்களை டோட்டல் அட்மைட் பண்ணிட்டு இருக்காரு. லைக் நீங்க கண்ணில் போட்டிருக்க காஜல், உங்க பொட்டு, மேல வச்சிருக்க குட்டி சந்தனம், அப்புறம் நீங்க வந்துட்டு உங்க லிப்ஸ்டிக் ஷேடு, தென் உங்க கம்மல், நீங்க ஒரு ஜிமிக்கி மாதிரி போட்டிருப்பீங்க, தென் உங்க ஜுவல்லு, உங்க பேங்கிள்ஸ், அப்படி இவ்வளோ அழகா கிளம்பிருக்கீங்க. ஓகேவா, நீங்க வந்துட்டு கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் போட்டிருப்பீங்க, அந்த ரெயின் ட்ராப் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அப்படியே உங்க லைக் நீங்க கையை இப்படி கீழே வைக்கிறீங்க, அப்போ உங்க பேங்கிள் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்படியே அந்த மனுஷங்க டோட்டலா ஒரு பர்சன் நம்மளை அட்மையர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர்ல இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்களும் எதுவும் சொல்லாம அவர் எப்படி பாக்குறீங்க. லைக் அவர் சடனா அந்த இந்த ஹேர் அப்படியே வந்து கோதி விட்டுறாரு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி. நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கும் போதுமே அந்த மனசு அப்படி பண்ணிருப்பாரு, அப்பதான் நீங்க ஃபால் நீங்க அந்த ஹேர் ஃபிளிப்புக்கு நீங்க ஃபால் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த சீனரியோல நீங்க வந்துட்டு இப்போ நீங்க அவரை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவரும் உங்களை பாக்குறாரு. அதுக்கப்புறம் சடனா ஒரு ஒர்க் வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேர் நீங்களும் தனியா நிக்கிறீங்க. பிகாஸ் ரெண்டுமே கப்பல் கப்பலா போயிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு கழுத பேர் தனியா விட்டுட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ சடனா ஒரு வாய்ஸ் மைக்ல இருந்து கேக்குது. நீங்க பார்த்துட்டு ஓ ஓ அப்படின்ற மாதிரி அவரும் சில விஷயங்கள் இந்த இந்த போட்டியும் நடக்குது, அந்த போட்டியும் நடக்குது, பிளா 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 அப்படின்ற மாதிரி. இது வந்து நைட்டு நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, நைட்டுன்ற சீனரியோல இந்த சடனா வந்துட்டு ஒரு வாய்ஸ், அதாவது பாட்டு பாடுது. ஆக்சுவலி இது நம்ம அது வந்து ஆக்சுவலி நம்ம ஜிம்மின். ஓகேவா, அவர் வந்து பாட்டு பாடிட்டு ஓய் டாக்டரம்மா அப்படின்றாரு. உடனே நீங்க சடனா அப்படி திரும்பி பாக்குறீங்க அந்த ஸ்டேஜ. ஓகேவா, உடனே ஐ லவ் யூ அப்படின்றாரு. உடனே உங்களுக்கு ஷாக்கு, நீங்க திரும்ப நிக்கிறீங்க, எல்லாம் உங்களை திரும்பி பாக்குது. பிகாஸ் நீங்க தான் டாக்டர். ஓகேவா, எல்லாரும் உங்களை திரும்பி பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்லனே உங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்படி பண்ணிருப்பாரு அவர், நீங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ நீங்க அப்படி கண்ணு அப்படி போட்டு உருட்டிட்டே இருக்கீங்க. உங்களதான் டாக்டர்மா ஐ லவ் யூ அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி பிளஸ் ஆகுது, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ இந்த சைட்ல நம்ம இது ஜங்குக் சைட்ல காட்டணும்னா நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பிள்ளைக்கு உனக்கு இந்த பேங்க் நல்லா இருக்கும், மீன நிலாக்கு இந்த பேங்க் நல்லா இருக்கும், உன் பேர் அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு ஓ நேமுக்கு ஏத்த மாதிரி சில விஷயம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய வாங்கி கொடுக்குறாரு. ஓகேவா, நிலா அப்படின்ற பேருக்கு நிறைய எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த மூன் ஒயிட் கலர்ல பேங்கிள்ஸ், ஒயிட் கலர் ஜும்கா, பிகாஸ் மூன் வாஸ் ஒயிட் அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி மனுஷன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. உடனே இந்த சைட்ல வந்துட்டு நம்ம தேயாங்கும் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இந்த ஐஸு பிளா பிளா பிளாலாம் வாங்கி ரெண்டு கியூட்டா ஒரு கப்பல் ஓடிக்கிட்டு இருக்குது. சார் அந்த மனுஷன் உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொன்னதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. புரியல, ஐ லவ் யூ அப்படின்றாரு. உடனே நீங்க எப்படி பார்த்துட்டு போடா பட்டிக்காட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்னது பட்டிக்காட்டானா, பட்டிக்காட்டா எனக்கு எப்படி இருக்கு, பட்டிக்காட்டா என்ன பண்ணுவான்னு காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே அந்த மனசு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க நீங்க, ஆனாலும் உங்களுக்கு நான் பண்றதை பண்ணதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த மனசு அப்படியே உங்களுக்கு லிஃப்ட் பண்ணிருக்கு. அப்படி பிராட்ல சொல்லி லிஃப்ட் பண்ணி கூட்டு போற. நீங்க எங்க கூட்டு போற, விடு விடு. லைக் அந்த சைட்ல ஒரு தோப்பு மாதிரி இருக்குது, அந்த தோப்புல போய் உங்களை வச்சுட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்றாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஜிம்மினை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி
அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இப்போ அந்த திருவிழாவும் முடிஞ்சிருக்கும். இன்னும் 1 வீக் தான். உங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டி வரிசையில் இருக்கும் போதும் இவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப நல்லா வந்துட்டு இந்த லவ் ஸ்டோரி நல்லா போய்கிட்டு இருக்கும்டா. ஓகேவா? அதாவது அவங்கள விட்டு பிரிய போறோம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பேசாம வந்துட்டு இந்த ஒர்க்கை விட்டுட்டு வந்துடவா அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஜிம்மின் வந்துட்டு இல்ல இது உன் கேரியர், நீ இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி இங்கேயுமே வந்துட்டு கண்டிப்பா. ஆனா அதாவது இவர் வந்து வில்லேஜ் பிரசிடென்ட் அப்படின்றதுனால எல்லாருக்குமே டவுட் வரும். அதாவது விட்டுட்டு போக முடியாது, நான் அவங்க கூட வருவேன், நான் அவங்க கூட வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ஜங்குக்குமே அப்படிதான். ஆனா நம்ம தேவாங்க வந்துட்டு நம்ம தேசியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருக்காரு. நம்ம ஜங்குக்குமே அது ஓகே சொல்லியிருப்பாரு. பிகாஸ் நல்ல பையன், இந்த டாக்டர் வேற, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம தேசிக்கும் தேயாங்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது வந்துட்டு இருக்கும். பட் சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கெல்லாம் மனசே இல்லை, கிளம்பி போறீங்க. உங்களை வந்து மனமில்லாமல் எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து அனுப்புறாங்க. உங்களுக்குமே அந்த ஊர்ல இருந்து வர மனசு இல்லை. எப்படி வந்து இந்த ஊர்ல இருந்து இப்படி ஹேட்ஃபுல்லா கிளம்பி இந்த ஊருக்கு வந்தீங்களோ, இதே மாதிரி இங்க இருந்து அங்க ஹேட்ஃபுல்லா போறீங்க. ஏன்டா இங்க இருந்து போறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஃபேமிலி கிடையாது மொத விஷயம். அவங்க வந்து உங்க அந்த பீப்புள்ஸ் வந்து உங்களை டோட்டலா உங்களுக்கு வந்து உங்க ஒரு ஃபேமிலி மாதிரி உங்களை ட்ரீட் பண்ண விதமா இருக்கட்டும் இல்ல எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லை. லிட்டரலி அங்க போயிட்டு ஒரு வாரம் எதையோ இழந்த ஃபீலிங். என்னமோ பெருசா இழந்துட்டோம் வாழ்க்கையில. நம்ம லைஃபே ஒரு மீனிங்லெஸ்ஸா போகுது அப்படின்ற மாதிரி உங்க 3 பேருக்குமே இருக்குது. 3 பேரும் சடனா ஒரு நாள் கட்டி பிடிச்சு அழவே ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு அவங்க வேணும், எனக்கு அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம தேயான் கூட எப்படினாலும் அவ பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். பட் அவங்களால முடியாது. பிகாஸ் அவங்க 2 பேருமே ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்றாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால உங்களால எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீங்க உடனே ஓகே வேற வழி இல்ல, நம்ம இதான் வாழ்க்கை, நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தாண்டா அழைச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ சடனா வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. எல்லாரும் வந்துட்டு இங்க வாங்க, எல்லாரும் நீங்க கேதர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி. உடனே நீங்களும் குடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் நிக்கிறீங்க. அப்போ நம்ம உங்க கண்லாம் மட்டும் உங்க 3 பேருக்குமே கண்ணு சிவந்திருக்கும். உடனே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த எம்டி கேட்பாரு, உடனே டீன் கேட்பாரு. உடனே ஒன்றும் இல்லை சார், நத்திங் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதாவது திரும்பி அவர் வந்துட்டு வைன் நிலா அண்ட் தேயான் அண்ட் நிறைய போனாங்க. கொஞ்சம் டாக்டர்ஸ் பேர் சொல்லிட்டு யூ ஹாவ் அ சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்காது. உங்க லைஃபே இது மாத்தி போட போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வில் டெல் திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே எல்லாரும் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே தனியா வந்து வீட்டு என்ன சொல்ல போறாரு, ஒரு வேலையில தூக்க போறாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. உடனே அதாவது நீங்க போன அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ட்ரெண்டான ஊரு கூமாம்பட்டி. கூமாம்பட்டி. நம்ம வந்து உங்களுக்கு கூமாம்பட்டியில வந்துட்டு அங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்குது. அது உங்க யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க ஒர்க்குக்கு போக போறீங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்குன்னா மித்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்களா அந்த கேம்ப் அந்த பிளேஸ், அதுதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு பெர்மனன்ட் டாக்டர்ஸா ஒர்க் போக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. நீங்க வந்துட்டு மித்த எல்லாருக்குமே அது வந்து வாட் வாட் அ ஃபக்கிங் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி எதற்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் செம்ம ஹாப்பியா இருக்குங்க மனசுல. அப்படியே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஓடுது. நீங்க டாக்டர், நீங்க நீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க 3 பேருமே அந்த டாக்டர் நீ கட்டி புரிஞ்சிருப்பீங்க. ஒண்ணு எம்எல் அவ்வளவு போசமாமா அப்படின்னு. டாக்டர் நீங்க உருப்படி ஒரு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் மறைக்கிறாரு. சாரி, நாங்க இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம் அப்படின்றாரு. ஏன் ஒரு வாரம் இருக்குது, என்ன இன்னைக்கு நைட்டே போறோமே தப்பில்லையே அப்படின்னு. டாக்டர் ஏதோ ஏதோ பண்றீங்க, என்ன பண்றீங்க எனக்கு தெரியல, நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படி அனுப்புறாரு. லிட்டரலி நீங்க 3 பேரும் அவங்களுக்கு சொல்லாம அன்எக்ஸ்பெக்டடா போறீங்க. அப்போ சடனா இந்த சைட்ல நீங்க தான். ஓகேவா? அதாவது எப்படியோ ஏதோ ஒரு பையனை பிடிச்சு அந்த லோட்டஸ் இருக்கும் தெரியுமா, இந்த ஒயிட் லோட்டஸ்,
அந்த லோட்டஸை நீங்க திரும்பி பறிச்சுட்டு, அதாவது நெக்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுட்டா ஓகேவா நீங்க வர்றது, உங்க அம்மா கால் பண்ணீங்க, பட் ஜிம்முக்கு தெரியக்கூடாது அப்படிமா சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங்கே நீங்க வந்து சேர்ந்துருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஏர்லி மார்னிங்னா ஒரு 4 o'clock வந்திருப்பீங்க. 4 o'clock யாரும் எந்திரிச்சிக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த லோட்டஸ் பறிச்சிருப்பீங்களே, அந்த லோட்டஸை வந்துட்டு அந்த தண்ணியில வந்துட்டு விட்டுட்டு, லைக் உங்க இந்த இந்த வில்லேஜ் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குடம், இந்த அண்டா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா, பூலாம் போட்டுப்பாங்களே, அதுல வந்து இந்த ஒயிட் ரோட்டஸ் நீங்க வச்சுட்டு, நீங்க அப்படியே உங்களுக்கு இது எதுவுமே தெரியாத பத்தி உங்க ரூம்ல போய் நீங்களும் நீலாவும் தூங்கிருப்பீங்க. அதாவது தூங்கிருப்பீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, சும்மா ரெஸ்ட் பண்றீங்க. அப்போ ஆப்போசிட் ரூம்ல இருந்து டோர் ஓப்பன் ஆகுற சத்தம், கீழே போகுறது எல்லாமே இப்படி தெரியும்ல. நீங்க அப்படியே மெதுவா ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க. அப்படின்னா அதாவது அவர் இப்படி பேசலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ஆக்சுவலி அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டார் மனுஷன். அப்போ கரெக்டா சாப்பிடுற கீழே வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. அதை பார்த்துட்டு, அம்மா யார் இந்த பூவிங்க வச்சது அப்படின்னு, எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான்டா அப்படின்றாங்க. உன்னி யாரும்மா அது, யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறது. உடனே நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்க பின்னாடி இருந்து சொல்றீங்க. மனுஷனுக்கு முரட்டு சாக்கு. உங்களுக்கு பார்த்துட்டு, "அம்மா, எனக்கு எதுவும் பிரம்மையான்னு தெரியல, இவன் நினைச்சிட்டே இருக்காது, இவன் ஞாபகமாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லு. அம்மா யாரும்மா அது அப்படின்னு கேட்கும்போது, யாரா, உன் பொண்டாட்டி மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும். இது பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி உங்க சொல்றாரு. உடனே வைண்டா அப்படின்றாரு. நீ அப்படியே இவரு அப்படியே உங்களை பார்த்துட்டு கண்ணா மனசு கலங்குது. நீங்க அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு எந்த இடனே கவனிக்கல. அப்படியே உங்களுக்கு ஒரு கிஸ். உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படி லைக் ஃபேஸஸ்ல இது கண்ணோ, உங்க கண்ணோ, தென் இது கண்ணு, தென் உங்க ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, நோக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவருக்கு முத்தங்களா வைக்கிறீங்க. அவரும் அப்படியே லைக் அது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு, லைக் அவர் கண்ணுல இருந்து டியர்ஸா வடிது, நீங்க அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்படிதான்டா ஆக்சுவலி இந்த சைட்ல நம்ம தேசி வந்துட்டு எங்கேயோ போறா போல. ஆக்சுவலி ஏதோ ஊர்ல இருந்து எங்கேயோ போயிட்டு இப்படி இந்த பிள்ளை வருது சடனா. அதே மாதிரி ஒரு மரத்துக்கு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இருக்குடா, அந்த மரத்துக்கு பின்னாடி யாருன்னாலும் தெரியாது. இந்த சடனா அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க சடனா அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு லைக் அந்த வாயை க்ளோஸ் பண்றாங்க. இவளுக்கு யாருன்னு தெரியல, பிகாஸ் ஊர்ல யாரும் சடனா கொஞ்சம் பயமா இருக்கும்ல, கொஞ்சம் தனியா தான் போயிட்டு வந்திருப்பா. பார்த்துட்டு யார் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறா. உடனே லைக் அதே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவ பார்க்கும்போது நீங்க அதாவது அவர் வந்துட்டு ஒரு ஜெர்கின் போட்டுட்டு, சாரி அதாவது ஒரு ஜெர்கின், சாரி 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 ஹூடி ஓகேவா, ஹூடி போட்டுட்டு லைக் மேல வந்துட்டு கவர் பண்ணிட்டு கேப்லாம் வச்சிருப்பார்ல. உடனே இவளுக்கு புரிஞ்சிருது, என்ன டாக்டர் சார் சடனா விசிட்டு அப்படின்னு மாதிரி பேசுறா. உடனே அவரும் என்ன பண்றது, உன்னை பார்க்காம இருக்க முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே லைக் அந்த பிள்ளைக்கு பிளஸ் தாங்க முடியல. அப்படியே இவரு லைக் அந்த மாஸ்க மட்டும் கட்டிட்டு அப்படியே கிஸ் பண்றாரு. அப்படி இங்க போகும்போது கரெக்டா நம்ம நிலா வந்துட்டு, நம்ம நிலா வந்து என்ன பண்ணிருப்பானா, அவ ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதாவது அந்த திருவிழாவோட நம்ம ஜாங்கூகர் ஐயா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு இவளுக்கு நிறைய லைக் இந்த கம்மல் வலையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அதுக்கேத்த மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளாக் கலரான இவ ஒரு இது ஹாஃப் சரி மாதிரி இவ வந்துட்டு அந்த ஊர்ல போய் வாங்கியிருப்பா. ஓகேவா, அந்த வந்து போட்டுட்டு அவ கொடுத்த லைக் அசசரிஸ், வளையல், கம்மல், அதாவது எல்லாமே வாங்கி இந்த போட்டு எல்லாமே இப்படி அவர் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் வச்சுட்டு, இது அதாவது கொஞ்சம் பூ வச்சுட்டு இந்த பிள்ளை அப்படியே போய் கதவை தட்டுது. நம்மளாலே லைட்டா தான் எதிர்ப்பாரு. அதாவது நம்ம ஜங்கு கூட ரூம் போய் தட்டியிருப்பா. நம்ம ஜங்குக்கு யாரா அது இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி இவர் வந்து திறந்திருப்பாரு. நிலாவை பார்த்தோன்னே இவருக்கு, இந்த நிலா இருக்காளே என்ன சாவடிக்கிறா என் கனவுல வந்து, கடவுளே ஏன்டி என்ன சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி இப்படி பாக்குறாரு. நீங்க உடனே லைக் அந்த நிலா வந்துட்டு திருன்னு முடிக்குது. லைக் இந்த கண்ணை உருட்டி உருட்டியே என்னை ஏண்டி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே ஓய் நானும் பார்த்துனே இருக்கேன், ரொம்ப பேச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே இவரை தள்ளி பெட்ல தள்ளி அப்படி அவளே ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிற மாதிரி அந்த பிள்ளை கிஸ் பண்ணும். ஸோ 3 கப்பிள்ஸும் ஒன்னா சேர்ந்துருது, லைஃப் அப்படியே போகுதுடா. ஓகேவா, அதாவது அந்த இடத்துல இப்படி ஸ்டே பண்ணி லைஃப் ஒரு மாதிரி போகுதுடா. அண்ட் நான் இதோட இந்த எஃபெக்ட் முடிக்கிறேன். ஹாப்பி என்டிங். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஓகேவா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம சிஸ்டர்ஸ். ஓகேவா, அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் போடுவேன். பாய் பாய். sarangya miss.